வணக்கம். வடலியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் 97.2% நிலப்பரப்பில் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிப்பு. பொருளாதாரத்தில் பெண்களின் முழுமையான பங்கேற்பை கட்டுப்படுத்தும் தடைகள் உடைக்கப்படும். பிரதமர் தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்வதை தவிர்க்குமாறு பெப்ரல் அமைப்பு வேண்டுகோள். சாதாரண பரீட்சை பரீட்சார்த்திகளுக்கு வந்த விசேட அறிவிப்பு. கனடா பிரதமராக பதவியேற்றார் மார்கோனி. தொடர்வன விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தில் 97.2% நிலப்பரப்பில் இதுவரை கன்னிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளன. 2.7% நிலப்பரப்பிலேயே கன்னிவெடிகள் அகற்ற வேண்டிய தேவையுள்ளது என கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் கன்னிவெடி அகற்றல் செயற்பாடுகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் முகமாலை கிராம அலுவலர் பிரிவிலை குறித்த 2.7% பகுதிகள் அகற்றப்படாமல் உள்ளது. இதனால் 37 குடும்பங்கள் குடியமர்த்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் கன்னிவெடி அகற்றும் நிறுவனங்களுடன் நடைபெற்ற 2 கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த வருடம் 8ஆம் மாதத்தில் கன்னிவெடி அகற்றிய பிரதேசங்களை கையளிக்க முடியும் என தெரிவித்திருக்கிறார். விரைவாக குறித்த 37 குடும்பங்களையும் மீள் குடியமர்த்த முடியும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். தேசிய அபிவிருத்தியில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை உணர்ந்து பொருளாதாரத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்பதை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்களின் மகத்தான பங்களிப்பு இருந்த போதிலும் கட்டமைப்புகள் தடை பொருளாதாரத்தில் அவர்களின் முழு பங்களிப்பையும் மட்டுப்படுத்தியுள்ளனர். பெண்கள் வணிக தலைவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்களாக முன்னேறக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த தடைகளை உடைக்க எமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. பெண் தொழில் முனைவோருக்கு உகந்த சூழலை உருவாக்குவதன் மூலமும் குழந்தை பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு மற்றும் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை கட்டுப்படுத்தும் மாற்றுத்திறனாளி சேவைகள் போன்ற துறைகளை வலுப்படுத்துவதன் மூலம் பெண்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதையும் ஆதரிப்பதையும் தவிர்க்குமாறு பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அதன் நிர்வாக பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராட்சி இதனை தெரிவித்தார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கை நிறைவடைந்த நாளிலிருந்து 35 அல்லது 49 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு குறைந்தபட்சம் 35 நாட்கள் வழங்கப்படும். இதற்கமைய வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கை நிறைவடைந்த நாளிலிருந்து 35 அல்லது 49 நாட்களுக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி என அழைக்கப்படும் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியானது 175வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நேற்றைய தினம் நடைபவனி நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. கடந்த 1850ஆம் ஆண்டு பத்திரிசியார் மறை மாவட்ட ஆயரினால் யாழ் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியானது நிறுவப்பட்டு 2025ஆம் ஆண்டு யாழ் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி எஸ்.டி. ஞானப்பிரகாசம் ஆண்டகையின் மேற்பார்வையில் 175 ஆண்டினை கொண்டாடி வருகின்றது. அந்த வகையில்
யாழ் கல்வி புலத்தில் பல சாதனைகளை படைத்த யாழ் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியானது தனது 175வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த வகையில் முதல் நிகழ்வாக நேற்றைய தினம் காலை நடைபவனி நிகழ்வானது கல்லூரி முன்றலில் இருந்து ஆரம்பமாகி சென்ட் பேட்ரிக்ஸ் வீதியூடாக பிரதான வீதியை அடைந்து பிரதான வீதியூடாக பெஸ்டியான் சந்தியை வந்தடைந்து அங்கிருந்து வைத்தியசாலை வீதி வழியாக காகல் சந்தியை அடைந்து அங்கிருந்து மணிக்கூட்டு வீதியூடாக கல்லூரியின் புகழ்பூத்த அதிபர்களில் ஒருவரான TMM ஜோகியின் உருவச்சிலை அமைந்துள்ள யாழ் பொது நூலகம் நிலையத்தை அடைந்து அங்கிருந்து பிரதான வீதியூடாக குறித்த நடைபவனியானது மீண்டும் கல்லூரியை வந்தடைந்தது. யாழ் பத்திரிகையார் கல்லூரி உப அதிபர் தலைமையில் நடைபெற்ற நடைபவனி நிகழ்வில் அணிவகுப்பு மரியாதை தமிழர்களின் கலை கலாச்சார அம்சங்களை தாங்கிய பல்வேறு கண்கோர்வர் பேரணி விளையாட்டு அணிவகுப்புகள் கல்லூரியின் விஞ்ஞான கலை சுகாதார மன்ற அமைப்புகளின் அணிவகுப்புகள் என்பனவும் இடம்பெற்றிருந்தன. இலங்கை அரசியலமைப்பில் குற்றவியல் தண்டனை கோவை இருக்கும்போது அதற்கு மேலதிகமாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் எதற்கு என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது விளம்பர அரசியலா? சகல இன மக்களையும் இன நல்லிணக்கத்துடன் வழி நடத்துவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதை தவிர்த்து மக்கள் அச்சப்படும் பெயர் மாற்று பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் எதற்கு? கடந்த கால ஆட்சியாளர்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டுவர முனைந்தபோது கடுமையாக எதிர்த்த அனுர தரப்பு தற்போது அதனை கையில் எடுப்பது ஏன்? அன்று எதிர்த்ததும் அனுரவின் அரசியலா? சிஸ்டம் சேஞ்ச் என்பது அனுர அரசின் தேர்தல் கால அரசியலா என மக்கள் மத்தியில் கேள்விகள் எழ ஆரம்பித்துள்ளன. எனவே நாட்டில் குற்றச்செயல்களுக்கான தண்டனை சட்டக்கோவையில் திருத்தங்களை ஏற்படுத்தி குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கான தண்டனையை வழங்குவது தான் நாட்டு மக்களிடையே அச்சம் மற்றும் சந்தேகம் பயம் போன்றவற்றை இல்லாது ஒழிக்க முடியும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் தமது தேசிய அடையாள அட்டை தகவல்கள் தொடர்பான உறுதிப்படுத்தல் கடிதங்களை நாளை பெற்றுக்கொள்வதற்கு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய இன்று குறித்த கடிதங்களை காலை 8:30 மணி முதல் மணியம் 12:30 வரை பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கான கடிதங்களை ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் காலி, குருநாகல், வவுனியா, மட்டக்களப்பு மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள கிளை அலுவலகங்களிலும் பெற்றுக்கொள்ள முடியும். குறித்த கடிதங்களை பெற்றுக்கொள்வதற்கான அவசியமுள்ள மாணவர்கள் அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தரினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்களுடன் நேரில் வருகை தர வேண்டும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலமான பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஏப்ரல் 1ஆம் திகதி ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட 2024ஆம் ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரீட்சையின் அடிப்படையில் அடுத்த வருடம் 6ஆம் தரத்திற்கு மாணவர்களை பாடசாலைகளில் இணைத்துக் கொள்வதற்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி மாணவர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பாடசாலைகளை gcapplication.moe.gov.lk என்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்து பார்வையிடலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு தரம் 5ஆம் தர புலமை பரிசில் பெறுபவர்களின் அடிப்படையில் மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பின் இந்த வெட்டு புள்ளிகளின் அடிப்படையில் பாடசாலையில் கிடைக்காத மற்றும் பிற நியாயங்களுக்கான காரணங்களுக்காக தங்களுக்கான பாடசாலையை மாற்ற விரும்பும் மாணவர்கள் எதிர்காலத்தில் இணையவழி ஊடாக மாத்திரமே மேன்முறையீடு செய்ய முடியும் என்றும் மேலும் மேன்முறையீடுகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மேன்முறையீடுகளும் இணையவழி ஊடாக மட்டுமே உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு அனுப்பப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வன வெளிநாட்டு செய்தி.
கனடாவின் 24வது பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்றுக் கொண்டார். கனடா நாட்டின் லிபரல் கட்சியின் அடுத்த தலைவராகவும் அந்த நாட்டின் 24வது பிரதமராகவும் கனடா வங்கியின் முன்னாள் தலைவரான மார்க் கார்னி அண்மையில் தேர்வு செய்யப்பட்டார். கடந்த ஜனவரியில் தனது பிரதமர் பதவியை ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்தார். இதனை அடுத்து லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் மார்க் கார்னி 1,31,674 வாக்குகளை பெற்றார். இது மொத்த வாக்குகளில் சுமார் 85.9% வாக்குகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து கனடா பொருளாதார மற்றும் அரசியல் பதட்டங்களை எதிர்கொண்டு வரும் காலகட்டத்தில் மார்க் கார்னி பிரதமராக பதவியேற்றுள்ளார். மார்க் கார்னி கடந்த 2008 முதல் 2013 ஆண்டு வரை கனடா வங்கியின் 8வது ஆளுநராக பணியாற்றியுள்ளார். மேலும் 2011 முதல் 2018 ஆண்டு வரை நிதி நிலைமைத்தன்மை வாரிய தலைவராகவும் இருந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.